நடத்துறாங்க. மணவாளனை சந்திக்கணும், தங்களுடைய ஜொலிக்கும் ஆடைகளை அவர்கள் ஆயத்தப்படுத்தி இருப்பாங்க, ஆபரணங்கள் நகைகளை எல்லாம் ஆயத்தப்படுத்தி இருப்பாங்க, கண்ணுக்கு உதடுக்கு பூசுறது எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி இருப்பாங்க இல்லைங்களா? மனையாட்டிகள் தானே மணவாளனை சந்திக்கணும், அழகா இருக்கணும் இல்லையா? ஆனால் ஆயத்தப்படுத்த வேண்டிய முக்கியமான அந்த எண்ணெய் ஆயத்தப்படுத்தல. எண்ணெய் என்னங்க குறிக்குது இங்க? அநேக வேளையில அநேகர் சொல்றது என்ன தெரியுமா? அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. பல மக்களுடைய அவர்கள் பார்க்கிற கோணம் வெவ்வேறு விதமா இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இங்கு என்னை பரிசுத்த ஆவியை தான் குறிக்கிறதா என்பது ஒரு கேள்வியா இருக்குதுங்க. ஏன் சொல்றது தெரியுங்களா? புத்தி இல்லாதவர்களுடைய தீவெட்டி அணைந்து போகுது. அப்ப புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களிடத்துல என்ன செய்யறாங்க? அம்மா, எங்க தீவெட்டி அணைந்து போகுது அம்மா, இங்க எண்ணெயில கொஞ்சம் தாங்கல. இது பரிசுத்தாவியை தான் எண்ணெய் குறிக்கிறது என்று நாம் சொல்லுவோம் என்றால் என்ன சொல்ல வேண்டியதாயிடும்? புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களிடத்துல எண்ணெய பரிசுத்தாவியை கடன் வாங்க முற்பட்டார்களா? அப்படி ஒரு கேள்வி வரும். ஆக அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இது பரிசுத்தாவி குறிக்கிறதா என்பது ஒரு கேள்வியா இருக்குது. அது மாத்திரம் இல்லைங்க. அப்ப புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் பார்த்து என்ன சொல்றாங்க? உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்க போய் விற்கிறவர்களிடத்திலே வாங்கிக் கொள்ளுங்கள். ஆமா, அப்போ பரிசுத்த ஆவி காசு கொடுத்து வாங்க ஒரு பொருள் என்று சொல்ல வேண்டியதாகும் இல்லையா? ஆக அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுதும் இந்த இடத்துல எண்ணெய் பரிசுத்த ஆவி என்னை பொறுத்த மட்டிலே அது குறிக்கவில்லை என்றுதான் சொல்லுவேன். மற்ற இடங்களிலே எண்ணெய் பரிசுத்த ஆவியை குறிக்கிற இடங்கள் வேதத்திலே உண்டு, இல்லை என்று சொல்ல. இந்த இடத்திலே அது ஒரு சந்தேகமாக இருக்கிறது. சரி, பரிசுத்த ஆவியை குறிக்கல, அப்போ எதையெல்லாம் குறிக்கிறது? மிக முக்கியமானது ஒன்றை குறிக்கிறது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினாங்க. ஆயத்தப்படுத்த வேண்டிய முதன்மையான முக்கியமான அந்த எண்ணெயை அவர்கள் ஆயத்தப்படுத்தாமல் போய்விட்டார்கள். கவனிங்க, சென்னை எங்க ஊர்ல கல்யாணம் வைபவம் நடக்கும். இப்பிராந்தியங்களிலே காலையிலும் திருமணங்கள் நடைபெறுகிறதை நான் அறிவேன். ஆனால் சென்னை போன்ற இடங்களிலே மாலை அதிகமாய் 5 மணி அளவிலே தாங்க திருமண வைபவம் ஆலயத்தில் நடைபெறும். பாருங்க, 5 மணிக்கு தான் கல்யாணம் நடக்கணும், தொடங்கணும். பெரும்பாலும் எந்த கல்யாணமோ சரியான நேரத்துக்கு தொடங்க தெரியுமா உங்களுக்கு? இங்க எப்படியோ எனக்கு தெரியலங்க. சென்னையை சொல்றேன்னா, ஆனா 4:45 ஒருத்தர் வந்துருவாரு. யார் அவரு? பையன். மாப்பிள்ளை வந்து அங்க உட்கார்ந்துருவாருங்க. குருவானவர் வெளியில நிற்பார். 5 மணிக்கு தொடங்கணும் கல்யாணம். 5 மணி ஆச்சு, பெண்டு இன்னும் வரல. குருவானவர் பக்கத்துல யார் நிற்பா தெரியுமா? பெண்ணினுடைய அப்பா. என்னையா 5 மணி ஆச்சு, பெண்ணு வரலையே? அப்பா சொல்லுவார், ஐயா ஒரு 10 நிமிடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஐயா,
இப்ப வந்துருவாங்க. 5:10 ஆச்சு. குருவானவர் பார்க்கிறார், என்னடா இது, இன்னும் வரலையே பெண்ணு. மாப்பிள்ளை வெயிட் பண்றாரு, கல்யாணத்து நேரத்துக்கு தொடங்கணும். ஐயா 5:15 ஆச்சு, இன்னும் வரல. ஐயா இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான், இப்ப வந்துருவாங்க. இங்கதான் பக்கத்துல தான், இங்கதான் போயிருக்காங்க, வந்துருவாங்க. மணி 5:30 ஆச்சு. என்னய்யா வேலை இருக்கு, கல்யாணத்தை தொடங்கணும். ஐயா வந்துட்டே இருக்காங்க, ஐயா வந்துகிட்டே இருக்கிறாங்க. எங்க போயிருக்கு பெண்ணு சொல்லுங்க, அத சொல்லுங்க. பியூட்டி பார்லர் நல்லா இருக்கிற தலைய காசு கொடுத்து கெடுத்துட்டு வருவாங்க பார்த்தீங்களா. வந்து உட்காரும் போதே மாப்பிள்ளை பார்ப்பாரு, என்னடா இது பொண்ணு பார்க்க போகும்போது வேற ஒருத்தங்க இருந்தாங்க, இப்ப வேற ஒருத்தங்க வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு மாற்றி எழுப்பிடுவான். ஏன் சொல்றீங்க, இங்க உலக பிரகாரமான கல்யாணத்துல யார் காத்துக்கிட்டு இருக்கணும், அங்க மாப்பிள்ளை தான் காத்துக்கிட்டு இருப்பாரு. மணவாளனுங்க உட்காந்துக்கிட்டு இருப்பார் பெண்ணுக்காக. ஆனால் ஒரு நாளிலே ஞான மணவாளன் வர இருக்கிறாருங்க. அவர் நமக்காக வெயிட் பண்ணுவாரா? பொறுமையா வாமா, உன்னை சிங்காரிச்சுக்கிட்டு நீ வா, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரா? இல்ல, அப்படின்னு சொல்ல மாட்டார் ஐயா. அந்த மணவாளனுடைய வருகையை எதிர்பார்த்து நாம் ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். இன்றைக்கு மக்களுக்குள் இதை எப்படி எடுக்கிறது, இப்படி எடுத்தாதான் சரியா, இல்ல அவங்க சொல்ற மாதிரி எடுத்தாதான் சரியா? வெளிப்படையான ஞானஸ்தானத்துக்கு மனுஷன் அதிக முக்கியத்துவம் தருகிறான். ஆனால் உள்ளான அந்த ஞானஸ்தானத்தினுடைய அர்த்தத்தை புரியாமல் அதற்கு முக்கியத்துவம் தருகிறது இல்லை. இன்றைக்கு எதுக்கு முக்கியத்துவம் தரங்க? Meaning of baptism is more important than the mode of baptism. தெரியுதுங்களா? ஸ்நானகனாகிய யோவானை கேட்டு பார்க்கலாம், அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்து முதல் வாசிக்க கேட்போம். வாங்க 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 வாங்க, ஞானஸ்தானம் தானே இப்பவுமே நான் தர உங்களுக்கு சொன்னார்களா? இல்ல, வரவுல பார்த்து என்ன சொல்றாரு? இரியன் பாம்பின் குட்டிகளே, வாசிங்க. வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? என்ன சொல்றாரு வகைன்னு? வரப்போகிற தண்டனைக்கு நீ தப்பித்துக் கொள்ளலான்னு சொல்லி உனக்கு வகை காட்டினவன் யார்? எந்த வகையை சொல்றாரு? ஞானஸ்தானம் ஆகிய வகையை சொல்றாரு. ஞானஸ்தானம் எடுத்துட்டா தண்டனை வராதுன்னு நினைக்கிறியாப்பா? அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அதை செய்யணும், அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். வெளிப்படையான ஞானஸ்தானம் அல்ல, நான் சொல்லலைங்க, யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற வார்த்தை. இன்னும் தேவாலயத்துக்கு முக்கியத்துவம் தருகிறோம். தேவாலயத்திலும் பெரியவராகியிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவை இன்றைக்கு மறந்து வாழ்கிறானே மனுஷன். அந்த கட்டிடமாகிய தேவ ஆலயத்துக்கு அவன் முக்கியத்துவம் தந்தாலும் ஒன்றுதான், தராமற் போனாலும் ஒன்றுதான். இன்னும் ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் தரான். வாரத்தின் முதலாவது நாள் பரிசுத்தமான நாள், பரிசுத்தமா ஜீவிக்கணும். சில குடும்பத்துலங்க அந்த ஓய்வு நாள்ல
ஏதாயிரம் தவறா பேசிட்டா கூட என்ன சொல்லுவாங்க, என்னடா ஓய்வு நாள் அதுமா என்ன பேச்சு பேசுற, இப்படி பேசலாமா, மற்ற நாள்ல பேசலாமா? அப்போ ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசுவை மறந்து வாழ்றான மனுஷன். ஓய்வு நாளுக்கும் பெரியவராக இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவை இன்றைக்கு மறந்து வாழ்ந்து அந்த ஓய்வு நாளுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தான ஒன்றுதான், கொடாமற் போனாலும் ஒன்றுதான். எதற்கு முக்கியத்துவம் தருகிறோம்? பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள், அதுக்கு முக்கியத்துவம் தர மனுஷன். எப்பா பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி போடுகிறானே, யோசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிற விதத்திலே நான் வாழும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஒன்றுதான், கொடாமற் போனாலும் ஒன்றுதான். எதற்கு முக்கியத்துவம் தருகிறேன்? யோசிக்கணும். சின்னமாகிய சிலுவை கழுத்துல மாற்றதோட சரிதான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு வெளிப்படுகிறது இல்ல வாழ்க்கையில. யோசித்து பாருங்க. அந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படவில்லை என்றால் இந்த சின்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடாமற் போனாலும் ஒன்றுதான். ஐயா, எதற்கு முக்கியத்துவம் தருகிறோம்? திருவசனத்துக்கு முக்கியத்துவம் தரா, பரிசுத்தமாகிய தேவனுடைய வார்த்தை. சிலருடைய வீட்டுல இந்த வேதம் எங்க இருக்கும் தெரியுங்களா? படுக்கும்போது தலையணை அடியில இருக்கும். பார்த்துருக்கிறேன். ஏன்பா எல்லா இடத்தையும் விட்டு தலையணை அடியில வச்சிருக்கிற இந்த வேதத்தை கேட்டான். அவன் என்ன சொல்றான்? போதப்பா, ரொம்ப கெட்ட சொப்பனம் வருது பாருங்க. ஏயா, அதுக்குதான் வேதமா? இது நான் வேதம் சொப்பனத்தை ஃபில்டர் பண்ணி அனுப்புமா? எதுக்கையா முக்கியத்துவம் தர? இன்னும் சிலருடைய வாகனத்துல பைபிள் இருக்கும். வண்டி ஓட்டிட்டு போகும்பொழுது பைபிளும் அங்க இருக்கும். அங்க ஏன் பைபிள் இருக்கு தெரியுமா? விபத்து வந்துடக்கூடாது. இதுக்கெல்லாமா ஐயா பைபிள்? யா, அந்த வேதத்தின் வசனங்களுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டாமா? இப்படி முக்கியத்துவம் இல்லாத காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் தரும் பொழுது நாமும் அந்த 5 கன்னிகைகளை போலதான் புத்தியற்றவர்களாய் காணப்படுவோம். யோசித்து பாருங்க. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் எதற்கு முக்கியத்துவம் தருகிறேன்? முக்கியத்துவம் பெறாத காரியங்களுக்கு இன்றைக்கு முக்கியத்துவம் தந்து கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினாங்க.